பவானி வாழ் மக்கள் பெரியவர்களே, தாய்மார்களே, கூலி தொழிலாளர்களே, அனைத்திந்திய சர்வ கட்சியினுடைய தோழர்களே, காவல்துறை நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, மிக எழுச்சியோடு இந்த மாலை வேளையில் திராவிடர் விடுதலை கழகம் நடத்தும் தெருமுனை பிரச்சாரத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக என்னை அழைத்தமைக்கு எழுச்சி தமிழின் சார்பாக அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த தெருமுனை பிரச்சாரம் எதற்கென்றால், இன ஒதுக்கல் பேசும் சங்கராச்சாரியார் மீது நடவடிக்கை எடு, மயிலாடுதுறை மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள். அதை சங்கராச்சாரியார் மீது ஏன் நடவடிக்கை என்பது, எதற்காக நடவடிக்கை வேண்டும் என்று அவருடைய வண்டவாளத்தை தண்டவாளமாக ஆற்ற மனு தர்மத்தை தீயிட்டு கொடுத்த ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு, தலைநிமருக்கு மற்றும் தீண்டாமை கொடுமையிலிருந்து இந்த மக்களை மீட்சி எடுக்க தொடர்ச்சியாக களத்தில் திராவிடர் கழகம் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த தோழர்களுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, எங்கு எல்லாம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு தீண்டாமை கொடுமை நடக்கிறதோ அங்கே எல்லாம் திராவிடர் கழக தோழர்கள் முன்னிருந்து இந்த தேசத்துக்காகவும் இந்த சமுதாயத்துக்காகவும் மற்றும் சங்கராச்சாரியனுடைய அவருடைய ஐயருடைய கொடுமைகளை விலக்கி இவருடைய திராவிடர் கழகம் மக்களிடத்திலேயே பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பரப்புரையை பட்டிகொட்டி எங்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் கடமைகளுடன் நாங்களும் அவரை பயிர்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக சங்கராச்சாரியார் விஸ்வேஸ்வர சரஸ்வதி வேலூர் கடந்த ஜனவரி 30 நடைபெற்ற மாநாட்டில் பட்டியலின மக்களுக்கு எவ்வாறு கொடுமைகள் நடக்கிறதோ அந்த கொடுமையிலிருந்து மீட்சி எடுக்கிறதுக்காக இங்கே தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங்கர பெரியார்களுடைய அமைப்புகள் எவ்வாறெல்லாம் இந்த மக்களை மத ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சாதிய ரீதியாகவும் கூறு போட்டு கொண்டிருக்கிறார்களோ அதை அம்பலப்படுத்த வேண்டியது எங்களுடைய திராவிட கழகத்தினுடைய தோழர்களுடைய கடமை. ஆகவே வருகிற இந்த மக்களுக்கெல்லாம் எவ்வாறு பிஜேபி மூலியமாகவும் சங்கராச்சாரிய மூலியமாகவும் எந்த அளவுக்கு தீண்டாமை கொடுமை நடக்கிறது, அந்த தீண்டாமை கொடுமையிலிருந்து எப்படி இந்த மக்களை எல்லாம் மீட்கிறது, ஆகவே எவ்வாறு இந்த கொடுமைகள் நடக்கிறது, இங்கே ஆரியம் எவ்வாறு ஊன்றுகோலாக இருக்கிறது, ஆரியத்தினால் என்ன பயன், திராவிடத்தினால் என்ற பயன் அப்படி என்ற விளக்கத்தை விரிவாக பேசுவதற்கு வந்திருக்க தோழர்களுக்கும் என்னைய பேச வாய்ப்பளித்த தோழர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.